அந்த சவுண்டு தான் கரெக்டாக. அருமையா இருக்கணும் பரவாயில்ல. ஆனா அப்படியே ரெக்கார்டு வாய்ஸ் அப்படியே பாரு, இளையராஜா வாய்ஸ் அப்படி வரக்கூடாது. ஏம்பாட்டு அப்படியே சரியா வந்துடும் இருக்கணும் பரவாயில்ல. அதுக்கடுத்தபடியாக இந்த நாடகத்துக்கான அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு நேஷனல் ராக்போர்ட் இளைஞர் நற்பணி மன்றம் பிள்ளையார் கோயில்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு நோட்டீஸ் அன்பளிப்பு பிரின்ஸ் மொபைல்ஸ் மற்றும் மொபைல் ராஜா என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் எங்களையெல்லாம் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் நாடக அமைப்பாளர் வரிசையில் முன்னேறக்கூடிய அருமை வாத்தியார் மதுரை நமது மிதலக்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த மதுரை. அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. என்ன சொல்லணும் வாத்தியார? ஆமா, GKS ஜெய மணிகண்டன் அவர்கள் சார்பாக நன்றி கண்ட வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அவர் தான் நாடக அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டுமல்ல, அவர் எந்த நாடகமாக இருந்தாலும் சரி குறைந்த செலவில் சிறந்த நடிகர் கொண்டு நடத்தி தருவார் என்று தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு. ஆமா, என்னையா இந்த அசைவம் கோழி கறி என்ன கறி அருமையான முறையில் சைவ சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், அப்பளம், பாயாசம், வடை, அருமையான சாப்பாடு உணவு உபசரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நான் கலந்த வணக்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் பேரையும் சொல்லிக்கிட்டே இருக்க. என் பேரை சொல்லிடுறேன். துப்பு கட்டவளே, உன் பேரை யார கேட்டா? டான்ஸுக்கார பிள்ளை. அந்த பிள்ளை இருக்கட்டும், அந்த பிள்ளை தான் வேணும். உன் பேரை யாரு கேட்டா? என்ன வாத்தியார? இல்ல தம்பி, பழக்க வழக்க வேற, அண்ணன் தம்பி வேற, நம்ம 1000 சொந்தக்காரனா இருக்கலாம். இருந்தாலும் உன் முகரையை எனக்கே பார்க்க எரிச்சல் மசுரா வருது. அப்படி சொல்லு. நீ டான்ஸுக்கார பிள்ளை பேர் சும்மாவே ஒரு ஊர்ல சிந்தாங்க. சரி சரி, அது என்ன பாம்பே ரெட் லைட் ஏரியா மாதிரி இப்படி வச்சுட்டு அங்கிட்டு போக முடியல. சரி, வச்சுக்கிற முடியல. ஆடல் அரசி அப்படியே சுந்தரி கவர்ச்சி கண்ணி காண்பன் மருந்த கபீர் என்ன வாத்தியார? கொஞ்சம் ஆட போறது. காண்பன் மருந்த கவியலுக்கு இளஞ்சிட்டு புத்தமது மல்லிகை மொட்டு பூத்துக்களுக்கு புது ரோஜா நாட்டிய தாரகை நமது புதுக்கோட்டையை சேர்ந்த RS ராதா செல்வி அவர்கள் இவருக்கு இடையிலே டான்ஸ் அண்ட் காமிக்காக உங்களை தோழி காத்துக் கொண்டிருக்கின்றார். பட்டாம்பூச்சி பொம்பளை பிள்ளை எத்தனை உடனே வாங்குறது, அதெல்லாம் வெளியே சொல்லிட்டா இருப்பாங்க. எப்படி தம்பி பாட்டு எப்படி இருந்துச்சு? அருமையான பாட்டு. இது வந்து யாருக்கு? பொம்பளை பிள்ளைக்கு. இது வந்து யாருக்கு பிடிச்ச பாடல்? இது வந்து இப்ப இளவட்ட பேருக்கு பிடிச்ச பாட்டு, இளைஞர்களுக்கு பிடிச்ச பாட்டு. பெரியவங்களுக்கு? ஆமா, என் சித்தப்பா மாதிரிலாம் ஒரு 40 வயசு 50 வயசு உள்ளாரு. இப்ப அந்த பிள்ளை வேற பெரியவங்க மாதிரி சொல்லுங்க. பெரியவங்க மாதிரி இவரங்க மேடையிலே உங்கள் முன்னால் சிறந்த முறையில் நாட்டிய தாரையாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த RS ராதா செல்வி அவர்கள் இவருக்கு மேடையிலே டான்ஸ் அண்ட் காமிக்காக உங்களை தோழி காத்துக் கொண்டிருக்கின்றார். தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை எரிந்தாளே பூமுகமாறு. ஏன்னா பெரியவங்களுக்கு தனியா கொடுக்கணும், இளைஞர்களுக்கு தனியா கொடுக்கணும். மனசு நோவ கூடாதுல. அப்படின்னா இப்ப எனக்கெல்லாம் 7 பாட்டு பாடுவோம்ல எங்க அண்ணன். ஆமாண்ணே. இப்ப
சின்ன பிள்ளை இளவட்ட பிள்ளை இருக்கு பாடுனீங்க, சரி. வயசான பாடுறீங்க. இதே வந்து ஒரு 70 வயசுல ஒரு டான்ஸை கூட்டி வந்துட்டோம். 70 வயசுனா கிழவி. ஆமா சரி, அதுக்கு எப்படி பாடுவீங்க? கிழவிக்கு தானே. இப்ப இந்த பிள்ளை பேர கிழவி மாதிரி சொல்லு. அத்தாடி சும்மா சொல்லு. இல்லையா ஒரு தாங்க சொல்லியா கிளவி மாதிரி. கிழவி இவரங்க மேடையிலே ரொம்ப முன்னால் சோர்வா சொல்லு. சோர்வா உங்கள் முன்னால் டான்ஸாக தோடு எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது அருமை எல்லாத்துக்கும் அப்பத்தாவாகிய சரி RS ராதா செல்வி அவர்கள் வெடிமுடிலே டான்ஸ் அண்ட் காமிக். இப்ப கேளு தம்பி. 16 நிறையாத கிழட்டு முண்டை அடி வத்தாச்சு அப்படி அதுனா டை. ஆமா டையோட தான் வந்திருக்கு. ஓ டை அடிச்சு வரதா அருமையான. அந்த பிள்ளை டையோட வந்திருக்கு. நான் கையோட வந்திருக்கேன். இருக்கணும் பரவாயில்ல. அதனால உங்க முன்னாள் பேசிக்கொண்டு நடத்திக்கொண்டு மகிழ்ச்சி கொண்டு ஆழ்த்து கொண்டிருப்போம். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான்டா. கை விடுறா. உண்மையிலேன்னு நீங்க எத்தனையோ பப்பனை பார்த்துருக்கீங்க. அவனா ஒத்துக்கிறேன் பாருங்க. உங்கள் முன்னால் பேசி கொண்டும் நடித்து கொண்டும் நான் அன்னைக்கே நினைச்சேன், என்னடா ராஜாவுக்கு போற நம்மளை கூட்டி போகுது அண்ணேன்னு நினைச்சேன். தம்பி இன்னொன்னு என்னன்னா, கூட்டி வந்திருக்கேன் இன்னைக்கு அவர் ஒரு பெரிய இடத்துக்கு போய் பேர் வாங்க. அதே மாதிரி நம்ம இந்த ஊர் கிராமத்துக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி நீ வரக்கூடிய டான்ஸ் ராதா செல்வியும் ஆமா வர 29ஆம் தேதி விஜய் டிவில சூப்பர் சிங்கர்ல வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களோட ஆசீர்வாதத்தால உண்மையிலே இப்படி கலைஞர்கள் இருக்க தட்டியும் கலைஞர்கள் மென்மேலும் உயர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. முத்துச்செருப்பி அண்ணன் வந்தாப்புல, அப்புறம் இன்னைக்கு அண்ணன் ராஜா போயிருக்காப்புல. அதே மாதிரிதான் நான் தம்பி மனிதனோட வாழ்க்கையை சொல்ல முடியாதுண்ணே. இந்த மேடைக்கு அண்ணே புதுக்கோட்டை இளையராஜா அவர் பப்புன்னு உங்களுக்கு தெரியுமில்ல எல்லாத்துக்குமே. அவர்லாம் இந்த மேடைக்கு எத்தனையோ தடவை வந்திருப்பாரு. அவர்லாம் இறந்துட்டாரு. ஆமாண்ணே. இந்த வருஷம் பொன்னமராதி ஆறுமுகம் வந்தாரு. அவர் இறந்துட்டாரு. பழையப்பட்டி ராமையா அவர் இறந்துட்டாரு. கோவிந்தன் அப்படிலாம் இறந்துட்டாங்க. அப்ப நான் என்ன சாக்கலேன் உன்னே போய் சொல்லுவானாடா நீ வேணா பூச்சி மண்ணு வச்சு கொள்ளு. ஏன்னா ஆரம்பத்திலே பப்பனுக்கு டீ வேணும்னு சொன்னா பூச்சி மண்ணை கலந்து வாங்கிட்டு வான்ற பூச்சி. நீ தானே வரும்போது வகுத்துல நிறைய பூச்சி இருக்குன்னு சொன்ன. அதை கொல்றதுக்கு நான் ஒன்னே கொல்ல மாட்டேன். சரி இருக்குன்னு பரவாயில்ல. நீ இருக்காளுகளை கொல்லாம இருந்தா சரிதான். கொல்லாம போக மாட்டேன். சரி சரி. அதனால உங்க முன்னால் பேசிக்கொண்டு நடித்துக்கொண்டு மகிழ்ச்சிகளை ஆழ்த்து கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்கள் வீட்டு பிள்ளை மதுரைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய புல்வாய் கரையை சேர்ந்த AR பொன்னுவேலகான பப்பன் பால வேடங்களை தோண்டி நடிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னப்பா அமைதியாக உட்காந்துருக்க. பொம்பளை பிள்ளைங்க போது 4 நகரமா பாட்டினேன். இல்ல தம்பி வேணாம் தம்பி டைம் ஆயிடுச்சு. இல்ல வாத்தியாரே டைம் ஆனாலும் பரவாயில்ல, 5 மணி ஆனாலும் பரவாயில்ல. இல்ல எனக்கு ஒப்பனும்ல பாடுறதுக்கு. ஒப்புதான் ஒப்பலையா ஒப்பலைனாலும் பரவாயில்ல, பாட்டு பாடித்தே ஆகணும். சரி பேரை சொல்லு. மதுரையை சேர்ந்த மதுரைக்கு அருகாமல் புல்வாய்க்கரை சேர்ந்த AR பொன்னுவேலகான பப்பன் பால வேடங்களில் தோண்டி நடிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு பாடுங்க வாத்தியார். நல்லா தூக்கி உயர்த்தி சென்றபடி கேட்டான் வந்து விடு என்பான் வந்தவனி கேட்டான் சென்று விடு என்பான் சென்று விடு என்பான் வீடு வரை வீடு வரை உறவு காட்டுல போய் எதை உறவு வீடு வரை உறவு. ஆனா ஏத்தா இந்த கோமாளி சாகிறது உங்களுக்கு சிரிப்பா இருக்காங்க. வேற மன்னவர் ஒன்னும் தூத்துங்களே, நீலாம் சேலையை போத்து வச்சிருக்கிற ஈன்னு நல்லா வரும் தான் நாடு. வாத்தியார் இருக்கட்டும். என்னப்பா வாத்தியாரே நீ தப்பா உங்களை நம்பி நான் வந்திருக்கேன் தம்பி. எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. சரி தம்பி பாரபட்சம் இல்லாம ஒரு வாழ்த்தி உயர்த்தி ஒரு பாட்டு. இல்லை தம்பி எனக்கே மன சங்கடமா இருக்கு. நான் அந்த பாட்டை பாடிடுறேன். இந்த பாட்டை பாடும்போது நான் இவங்க இந்த பயிலையில பாட சொல்லுவாங்க. நாங்கள் புதுசா பாட்டு அப்படியா? ஆமா. ஏன்னா அது என்ன உனக்காண்டி என்ன தம்பி நீ நல்லா இருக்கணும் தம்பி. இது வந்து நகைச்சுவைக்கு பாடுறது தம்பி. இப்படி 2 ஸ்டெப் பின்னாடி வாங்க. அப்படியே நில்லுங்க. இந்த இப்படி கையை வைங்க. அப்படி கண்ணை மூடுங்க. செல்லக்குட்டி நாக்க நீட்டுங்க. இன்னும் நீட்டு சரி நீட்டு. வளைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு. வளைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு. எதுவும் கிடைக்கலைனா நக்கு ஐயா சரியா கேட்கலையா. ஐயா சரியா கேட்கல தம்பி. சரியா உனக்கு காதுல கேட்கலையா? அப்படியே 2 ஸ்டெப் மெதுவாவா. அப்படியே குனிஞ்ச மாதிரி குனிஞ்சுக்க. இப்ப நாக்க நீட்டு. வளைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு. எதுவும் கிடைக்கலைனா நக்கு. என்ன நான் நக்கிறேன் நான் மட்டும் வாத்தியாரே. உலகத்துல எல்லாமே நக்கித்தான் ஆகணும்.
எல்லாருமே நக்கித்தே ஆகணும். அப்ப வந்து எல்லாரும் மட்டும் இல்ல, நரேந்திர மோடியே வந்தால் நக்கித்தே ஆகணும். எங்க எங்க பழனி கோயில பஞ்சாமரத்தை வாங்கி எல்லாரும் நக்கித்தே ஆகணும். எவ்வளவு பெரிய மன்னரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அந்த முருகப்பெருமான பஞ்சாமரத்தை உள்ளங்கள் நக்கித்தானே பாக்கணும். பப்புனு சூப்பர்யா, பப்புனு சூப்பர்னா. ஏன் ஓயாம சட்டை கழட்டிக்கிட்டே இருக்க சிறங்கா? இல்ல வாத்தியாரே, ஒரு மாதிரி அறிக்கை. ஆமா இருக்கும்ல, என்ன பரசுராமன் பக்கத்துல உட்கார்ந்துருது இல்ல. நான் உள்ள வந்து பொம்பளை வழி அனுப்ப முடியாது. ஓடிடு, இனிமே நிக்காத. பரம்பரி எல்லாருமே நல்லா இருக்கணும். அவசரமாவாட பாடுவ. என்னடா பண்ண, என்ன பண்ண? எல்லாருமே நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருப்பாங்க? இப்ப நீ வந்தேன்னா எப்படி நல்லா இருப்பாங்க? ஆனா ஒரு விஷயம் வாத்தியாரே. என்னப்பா? ஆனா நீ உண்மையிலேயே நீ எனக்கு வந்து அப்பதான் ஐயாவை பிறந்திருக்கணும். அண்ணனா பிறந்த எப்படி தேவையில்லை. என்னை கேவலப்படுத்தி ஒருத்தன் அடி எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம நாடு எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எங்கே முக்கியம் வரணும். இதை கொஞ்சம் எக்கோ வச்சுமா. எத்தனையோ பாடல்கள், சினிமா பாடல்கள், எண்ணற்ற பாடல்கள் இருந்தாலும் இந்த பாடல் இதுவரை நாடக உலகத்தில் எந்த ஒரு இசைக்கலைஞர் பாடியிருக்க மாட்டாங்க. இந்த இசைக்கலைஞருக்கு மதுரையிலேருந்து போட்டிருக்கீங்கன்னா எங்களோட தனித்திறமை என்னான்னு காட்டுறதுக்கு அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து ஒரு பாடல் பாடிவிட்டு கதைக்கு செல்கிறான். ஹேல் ஹேல் கடவுள் அமைத்து விட்ட வீடை இனிக்கும் கல்யாண மாலை. கடவுள் அமைத்து விட்ட வீடை இனிக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. கடவுள் அமைத்து விட்ட வீடை இனிக்கும் கல்யாண மாலை. நான் ஒரு விகடகவி, இங்கு நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்த ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில், அந்த அற்புத வனத்தில் ஆண்கிளி இரண்டும் பெண்கிளி இரண்டும் அங்கேயும் ஆசை கொண்டு, அதில் ஒரு பெண்கிளி அதனிடமாகி இரண்டுக்கும் மயக்கம் உண்டு. கடவுள் அமைத்து வைத்த வீடை இனிக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. கடவுள் அமைத்து வைத்த வீடை இனிக்கும் கல்யாண மாலை. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதமாம். கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதமாம். ஆசை விமானத்தில் ஆனந்த வேகர் சீர்கொண்டு வந்ததமா. சிங்கப்பூர் விமானம் ஏர்போர்ட். தேன்மொழி மங்கையர் யாழிசை மீட்டில் ஊர்கோட போனதமா. சிங்கார காரோல் சங்கீத தண்டைகள் சந்தோஷம் பாடிரமா.
கடவுள் அமைத்து விட்ட வீடை இனிக்கும் கல்யாண மாலை கன்றோடு பசு வந்து கல்யாண பெண்ணாத்து பாட்டொன்று கூறுதமா காட்டில் பிள்ளை போல் வந்த உயர்கள் ஆகில பாடுதமா பண்பான வேகத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திர மோதிதமா மாங்கல்யம் தந்துனாரே நம ஜீவன கேதுனா ஜண்டே பத்தா சக சங்கீத மகாமகா சுண்டல் பல்லாக்கு தூக்கி பரிவட்ட யானை பல்லாண்டு பாடிதமா கடவுள் அமைத்து இந்த வீடை இருக்கும் கல்யாண மாலை ஒரு கிளி கையோடு ஒரு கிளி கை உறவுக்குள் உழைத்ததமா உல்லாச வாழ்க்கையில் உறவுக்குள் கொடுத்து ஒரு கிளி ஒழுங்கிதமா அப்பாவியாக்கில் தப்பாக நினைப்பது எப்போது தெரிந்ததமா அது எப்போது கிளியல்ல கிடந்து தமிழினம் இப்போது புரிந்ததமா கடவுள் அமைத்து விட்ட வீடை இனிக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி கடவுள் அமைத்து விட்ட வீடை நன்றி 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 நண்பர்களும் குணா சுதாகர் அன்பு நண்பர் அவர்கள் பாடலுக்காக அன்பளிப்படுத்துள்ளார்கள். புத்தானத்தைச் சேர்ந்த இலக்கடை பொன்னுச்சாமி அவர்கள் அன்பளிப்படுத்துள்ளார்கள். உண்மையிலே இப்படி ஒரு ரசிகர்கள் இருக்க தட்டியும் கலைஞர்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த பாடலுக்காக கைதட்டிய அனைத்து பெரியவர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடாநீர் சங்கத்தின் சார்பாக நன்றி நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ளும். இந்த அளவுக்கு நாங்கள் பாடினது காரணம் அருமை தம்பி ராஜா ஆடியோஸ் அன்பு தம்பிகளுக்கும் நன்றி நன்றி. பாடுறேன் அன்பளிப்படுத்த அனைத்து உள்ளத்திற்கும் நன்றி நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இங்கேருந்து மதுரையிலேருந்து போட்டிருக்கீங்க, அப்போ மதுரை நடிகர்னா என்னன்னு திறமையை காட்டினா தானே அது மக்கள் ஏற்றுக்குருவாங்க. அதான் சொல்லியிருப்பாங்க.